தக்காளி எல்லாம் சின்ன சின்ன வெட்டி தான் போடுறேன். ஹோட்டலுக்கு வந்து சின்ன ஹோட்டலாக தெரியும். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டு. சொந்த இடம் இலங்கையோ? இலங்கையில் எந்த இடம்? இலங்கையில் இருந்து வந்த தமிழாக்கள்ல கடை. அப்போ இலங்கை பற்றி கேள்விப்பட்டது என்ன மாதிரி கடைசியாக என்ன மாதிரி? ஏன்னா அந்த யாரோ விக்ரமசிங்கா அவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் மதுரையில் இப்போ நிற்கிறேன். இங்கே இருந்து நான் இப்போ திருவாதூருக்கு போக போகிறேன். அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்னென்ன இதுன்னு சொல்லி. அங்கே வந்து இலங்கை தமிழாக்கள் நிறைய பேர் வசிக்கணுமா. போனால் தான் தெரியும் என்ன மாதிரியும் இங்கே வசிக்கிறோமாண்டு. இது மேலா பெருமாள் மேஸ்திரி வீதி ஆலவாய் லொச் அருகில் இந்த இடத்துக்கு பேர், இந்த ஒழுங்கைக்கு பேர். பஸ்ஸுகள் போகுது பாருங்க. களிமங்கலம் ஒவ்வொரு ஊர்வலக்கு இங்கே இருந்து போகுது. நான் நினைக்கிறேன் இது இப்போ புதுசாக காட்டின பேருந்து நிலையம் போல். அண்ணா திருவாதையூருக்கு எந்த பஸ்? திருவாதையூர் பேருந்து. என்ன எலும்பில் ஒன்று நல்ல பம்பெல்லாம் தானே இருக்குது. என்னென்னா நான் இங்கே விலைக்க கண்டது என்னென்னா, இந்த மதுரைக்குள்ளுக்கே சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. ஆனால் அந்த கிராமங்களை பார்த்தா கிராமம் மாதிரி இல்லை, நகரம் மாதிரியே இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே இருக்க அந்த வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய கட்டிட வீடுகளாகவே இருக்குது. கூடுதலாக உள்ளுக்கு போனாலும் கட்டிட வீடுகளாகவே இருக்குது. முழுக்க அங்கே பாருங்க, அதெல்லாம் கட்டிட வீடுகள் தான். இப்போ கட்டிடம்னு சொன்னால் அது மேல் மாடி கட்டிடம் மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து இலங்கை தமிழாக்கள் இங்கேயும் வசிக்கிறோமா. அவையல் இங்கே சின்ன பொடியாக நிற்கிறேன் பாருங்க. வணக்கம். நீங்கள் உங்களோட பேர் நீங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறீங்க? இங்கே நாங்கள் புதுக்கோட்டை. இங்கே இங்கே வந்து அங்கே இருந்து இங்கே வந்துருக்குறீங்களா? எவ்வளோ காலமா இப்போ இது இருக்குது இந்த முகாம்? 30 வருஷமாக இருக்கிறீங்களா? சரி. உங்களோட சொந்த இடங்கள் அந்த இலங்கையில் எல்லாரும் என்ன? உங்களோட வயசு எத்தனை? 15. உங்களோட 19. உங்களோட 18. அப்போ படிக்கிற பள்ளிக்கூடம் எல்லாம் இங்கே தான் புதுக்கோட்டையில். சரி. இப்போ இங்கே விளையாடுறதுக்கு வந்து நிற்கிறீங்க. அவ்வளோ பேருமோ இல்லை வேறு யாரும் வந்து நிற்கிறோம்? எத்தனை பேர் கிட்டத்தட்ட? 64 கேம்பில் இங்கே. அது சரி. இதுக்குள்ள இருக்க கூடுதலாக நாங்கள் எல்லாரும் வந்து இலங்கையில் இருந்து வந்தாக்கள் தானாம். இவையெல்லாம் இலங்கையோ? சொந்த இடம் இலங்கையோ? இலங்கையில் எந்த இடம்? நான் யாழ்ப்பாணம். இப்போ வந்திருக்கிறேன் சுற்றி பார்ப்போம். இல்லை நான் இலங்கையிலேருந்து சென்னைக்கு வந்தேன். நான் இப்போ தான் ஒரு 3 நாள் இருக்கு. அப்போ அதுதான். இது என்ன செய்கிறீங்க இங்கே? விற்கிறீங்களோ? காட்டு பார்க்க முடியுமோ? இது என்னத்தில் செய்கிறது ஐயா? இது இந்த பவுடர் வாங்கி ஜீனி வாங்கி நம்மளாம் செய்கிறது. யாழ்ப்பாணமா? இந்த யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை. பார்த்துட்டு வாரம் ஐயா. நன்றியா. இந்தியாவில் பாருங்க ஒரு கோவில் ஒன்று இருக்குது, ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில்னு சொல்லி. வழிபடும் விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில். ஐயா வணக்கம். நான் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் தான் அந்த ஊராக போய் பேட்டி எடுத்தீங்களா? நான் இப்போ இலங்கையில் எடுத்தேன். இப்போ இங்கே வந்திருக்கிறேன். அதான் இங்கே எங்கேயோ சென்னையில் போய் எடுத்தேன். நேபாளம் எல்லா இடம் போனேன். நானும் பவுனியா. நீங்கள்? எல்லாரும் பவுனியா. அம்மா கிளிநொச்சி. இலங்கையில் இருந்து வந்த தமிழாக்கள்ல கடை. தண்ணி இருக்கும்ண்ணா? நார்மல் தண்ணி 2 தாங்க. இது சும்மா சாதாரணம். அன்னைக்கு எந்த ஊர் இலங்கையில்? சட்டிக்குளம். நான் யாழ்ப்பாணம் பாப்பா. இது நீங்கள் தானே உங்களோட கடை தானோ?
இப்போ இதுக்குள்ள இருக்க எல்லாரும் இலங்கை தமிழ் இருக்கா? வகையில் நான் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை. நான் வந்து இப்போ ஒரு மாதமாக சுற்றி பார்க்க வந்தேன். நான் இங்கே 2002 வந்தோம். குடும்பமாகவே இருக்கிறீங்களா இங்கே? சரி சரி. 550 இருக்குங்க. சரி சரி. ஸோ அங்கே 550 குடும்பம் இருக்கும். 550 குடும்பம் இந்த இதுக்குள்ள மட்டும் பார்க்க அப்படி இருக்கு, ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே இருக்குது பின்னுக்கு. சரி 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 ஐயா, நன்றி. வான் போயிட்டு வான். இவங்க மரக்கறி எல்லாம் பற்றி விற்கிறார் அண்ணன். இதெல்லாம் அங்கே என்ன விளையிறது இங்கே தானோ? இங்கே கேரட் உண்டு, அளவு பாருங்க, சின்ன கேரட். தேத்தனை ஊற்றி கொடுக்குறீங்க. அது சரி. பால் என்ன மாதிரி இங்கே இங்கே இதான்றதா சென்னையிலேருந்து போயிருந்தோ? இஞ்சி பசுப்போ. ஒரு லிட்டர் 60 ரூபா. 1 லிட்டர் 60 ரூபா. இப்போ தேத்தனி இல்லை சரி சரி. சரி சரி. சரி பாருங்க. நடந்து ஒரு மாதிரி விளையாட்டு மைதானத்தை அடிக்க வந்துட்டேன். இங்கே நடக்குது பாருங்க, ஒவ்வொரு முகாம்களுக்கு இடையிலான போட்டியாம். அவரது இடத்தை பூர்த்தி செய்ய உங்களோட பேர் என்னண்ணா? தாமஸ். உங்களோட இடம் இலங்கையில்? மன்னர். உங்களோட தம்பி? நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 17. நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்க. எத்தனை வயசு? 22 வயசு. எல்லாரும் 32 வருஷம். நீங்களும் இங்கே தான் பிறந்தீங்க இலங்கையில்? இலங்கையில் எந்த இடம்? கிளிநொச்சி. நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்க. இப்போ இங்கே பிறந்த என்ன செய்கிறீங்க? நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லாட்டி வேலையோ என்னம்மா? இப்போ நீங்கள் படித்து முடித்த பிறகு என்ன மாதிரி படிப்பு கேட்ட வேலை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமோ இங்கே? இல்லாட்டி கஷ்டம். இப்போ சாதாரணமாக இப்போ இந்த முகாமில் இருக்கிறார்கள் எல்லாம் என்ன மாதிரியான தொழில்கள் கிடைக்காது வில்லேஜில்? இப்போ கடை நீங்கள் தனியாக ஒரு கடை ஒன்று அது கிடைக்காது. ஐயோ, எத்தனை பேர் அண்ணா இங்கே விளையாடினோம்? கிட்டத்தட்ட 85. இதில் இல்லை, ஒரு நாளைக்கு 18 டீம் விளையாடும். ஒவ்வொரு நாளைக்கும் 18 16 டீம். இது எவ்வளோ நாள் நீ தொடர்ந்து நடக்கும் இந்த விளையாட்டு? 3 நாளைக்கு இருக்கும். எப்போ தொடங்கினது? நேற்று தொடங்கி. நாளைக்கு சனிக்கிழமை ஃபைனல். சனிக்கிழமை முடியும். இப்போ இதை யார் ஒழுங்குபடுத்தினது? அவையெல்லாம் ஒழுங்குபடுத்தினது தமிழ்நாட்டில் இருக்க சகல தமிழ்நாட்டில் மொத்தம் 113 கேம்ப் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. 113 கேம்ப் 132 128 கேம்ப் 128 கேம்ப் கொடுத்துருக்கு. அதில் வர்றவங்க வந்து இப்போ ஒரு 85-90 கேம்ப் வந்துருக்கு. இப்போ இந்த இது காரில் இந்த இதுகளில் வந்தாக்கள் எல்லாம் அங்கே இருந்து வந்து எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் இப்போ இதில் விளையாடி முடிய என்ன மாதிரி முதலாவது 2ஆம் 3ஆவதுக்கு என்ன மாதிரி பரிசு? மொத்தம் வந்து 8 பிரைஸ் வருதுல்ல. 8 கப்பு வேர்ல்டு கப் இன்னைக்கு இல்லை, கப்பு இல்லை, இன்னைக்கு இல்லை, கடைசி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. இப்போ காசுன்றீங்க? காசு 3200 நினைக்கிறேன். அப்படி 100 3300 ரூபா. 33 பெஸ்ட் பிரைஸ். 33. இப்போ இது முடிய உங்களுக்கு அரசியலா நாங்கள் ஏற்கனவே ஒரு டீம் வின் பண்ணியிருக்காங்க இந்த பசங்க. இவியல் இவியல் எல்லாம் எந்த 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 முகாம்? லேனாவலக்கு புதுக்கோட்டை. அவர் இப்போ தான் மேட்சுக்கே வந்திருக்காங்க. பெஸ்ட்டு தடவை வெளியில் வந்திருக்காங்க. இப்போ தான் விளையாடுறதுக்கு வெளியால் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் பழகினதெல்லாம் அங்கே அங்கேயே நமக்கு கிரவுண்டெல்லாம் இருக்குது. அங்கே விளையாண்டுக்கும். ஒவ்வொரு கேம்ப்லேயும் கிரவுண்டு எல்லாம் மைதானமெல்லாம் இருக்கும். எல்லாம் கொடுத்துருக்கீங்க. விளையாடுவாங்க. டோர்னமெண்ட்டுங்கும் போது எல்லாம் வருவாங்க. எல்லாரும் பெரியணும். நீங்கள் யாழ்ப்பாணம் வரோம்? நான் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையா? யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். எல்லாரும் இங்கே பிறந்தாங்களோ? எல்லாமே சின்ன பசங்க இங்கே வந்து பிறந்தவங்க. எந்த பள்ளிக்கூடம் வேறு எல்லாரும் இங்கே? எல்லாமே அரசாங்க இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், அதுக்கான கப்பு.
இது இது எத்தனை இது வந்து மேன் ஆஃப் த மேட்ச். இது முதல்ல சிறந்து விளையாண்டுருக்காரு, அதனால அந்த அவருக்கு சின்ன கப்பு கொடுக்குறாங்க. சரி சரி. சின்ன கேடயம் சின்னது. சரி. இங்கே பிறகுற பிள்ளைக்கு என்ன மாதிரியாகவே இந்த அதாவது இங்கே குடியுரிமை கிடைக்குமோ இல்லாட்டி அது என்ன மாதிரி இங்கே பிறந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கன்ஸ் தானே அவங்க, இங்கே பிறந்தாலும் ஸ்ரீலங்கன்ஸ். திருமணம் பண்ணினது வந்து அங்கே இங்கே பார்த்துட்டிங்கன்னா இலங்கை தான். அது வேற எந்த அது முத்திரை தான், வேற எந்த எதுவுமே கிடையாது. இல்லை திருமணம் செய்தது வந்து நீங்கள் இங்கே குடியுரிமை பெற்றோரால தானே? இல்லை இல்லை இல்லை, நாங்களும் ஸ்ரீலங்காவில் தான் முடிப்போம். அப்படி போனவங்க இருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்கா இந்தியன்ஸ் இல்லை நீங்கள் சொன்னீங்க இப்போ இங்கே தான் வந்து திருமணம் செய்தது இங்கே உள்ளவங்கள தான் முடிச்சேன். ஸ்ரீலங்காக்காரங்க அவங்க வந்து யாழ்ப்பாணம். அப்படி இல்லை இந்தியா குடியுரிமை பெற்ற இங்கே முடிச்சா உங்களுக்கு உங்களோட பிள்ளைக்கு கிடைக்கும். அப்படித்தான்? அப்படி எதுவுமே அப்படி கிடைக்காது. அப்படின்னா இவர் வந்து இங்கே சிட்டிசன் எடுக்கணும். அவங்க ஊரில் போயிட்டு இங்கே எல்லாத்தையும் நீக்கிட்டு இங்கே வந்து இந்தியன்ஸ் அவங்க இதில் போய் சேர்ந்துக்கணும். குடியுரிமைக்கு வேலையே இல்லை. அப்போ இங்கே பிறந்த சின்ன பிள்ளைகள்லாம் அரச பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா? ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் போகிறாங்க. ஆனால் வேலையெல்லாம் பிரச்சனை. வேலைகள் தான் என்ன படித்தாலும் முடிச்சா வேலை, பெயிண்ட் வேலை, கொத்தனார் வேலை, கட்டிட வேலை, இது மாதிரி போய்க்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைக்காது. அந்த ஜாப் கவர்மெண்ட் கிடைக்காது. மற்ற என்ன வேலை வேணாலும் கொஞ்சம் போட்டி தானே. டெம்பரவரி அப்போ நிரந்தரம் இல்லை. டெம்பரவரி நிரந்தரம்டா இங்கே அந்த இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் கொடுக்குறாண்டா கூட ஆதார் கார்டு எல்லாம் இருக்கு, அதுவும் கொடுப்பாங்க. அதுவும் இருக்கு, கொடுப்பாங்க. டெம்பரவரி தான், நிரந்தரம் இல்லை. அது வந்து இப்போ 32 வருஷம் போது எப்படி சொல்றதுன்னா இடமும் எங்க பேர்ல வாங்க முடியாது, வாங்க இயலாது. இப்போ பைக்கு ஓரளவுக்கு 90% இல்லை, ஒரு 10% வாங்கியிருக்காங்க. மோட்டர் பைக்கு வாங்கினா கூட ஆதார கொடுத்து கொடுத்து எல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்க பிரச்சனைகள்னால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நேம்ல வந்து நம்ம வண்டி வாங்க முடியாது. இருக்க இந்தியன் சிட்டிசன்ல உள்ளவங்க பேர்ல தான் நம்ம வண்டி வாங்கலாம். ஃபினான்ஸ்ல ஒரு மொபைல் வாங்குற இப்போ வாங்கலாம், இல்ல இப்போ வாங்கலாம். இப்போ ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்ல வாங்கலாம். மற்றபடி கஷ்டம் கிடையாது. என்னென்ன உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய மாதிரி நல்ல அந்த இது இங்கே இருக்குதுன்னு சொன்னேன். கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் மூலம் என்ன சொல்ல மாதம் நமக்கு ஒரு பணக்கூடன்னு வழங்குவாங்க. அவ்வளோ மாதத்துக்கு வழங்குவாங்க. அப்புறம் ரைஸ், அரிசி, அது ஜீனி மண்ணெண்ணெய் அந்த அதில் இருந்தோம்னா அது கொடுப்பாங்க. நம்ம அந்த பதிவு சமுர்த்தின்னு கொடுக்குறாங்க. அந்த இது சமுர்த்தி மாதிரி இங்கே ஜனசக்தி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே கொடுக்குறாங்க. இங்கே என்ன அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 55-60 பைசா, மண்ணெண்ணெய் வந்து 3 லிட்டர் கொடுப்பாங்க. 3 லிட்டர் ஒரு குடும்பத்துக்கோ இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு அட்டைக்கு ஒரு அட்டை. சீனி ஒரு அட்டைக்கு வந்து 1 கிலோ 1.5 கிலோ கொடுக்குறாங்களா? 1 கிலோ. அதாவது வந்து 4 பேர் இருந்தால் 1 கிலோ, 4 பேர் இருந்தால் 1 கிலோ, 1.5 கிலோ நினைக்கிறேன். 1.5 கிலோ நம்ம போனதான் அந்த மாதிரி. இப்போ என்ன மாதிரி இங்கே இருக்க உங்களுக்கு போய் எல்லா இடம் திரிஞ்சு சுதந்திரமாக இருக்கக்கூடிய மாதிரி? தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே வெளி மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடுக்குள்ளே போகலாம், பர்மிஷன் எடுக்கணும். இப்போ இங்கே படித்து சரி உங்களுக்கு தொடர்பான தோட்டங்கள், தொழில்துறை அதுகள் இருக்கோ இங்கே? அந்த நிலமே வாங்க முடியாது போது அப்புறம் இப்படி தோட்டம் தொழில், தோட்டத்துக்கு வேலைக்கு போகலாம். நம்ம சொந்தம் கொண்டாட சொந்தமாக வாங்கி செய்யலாம். ஆனால் குத்தகைக்கு வாங்கி பார்க்கலாம். ஆனால் இப்படி ஒன்று இருக்குல்ல, வெளிநாட்டுக்காரர் இங்கே இங்கே நிலங்கள் வாங்கி முதலிடுறது அப்படி இருக்குதுல்ல சிலது. அது இந்தியாவில் அம்மா ஊரில் கட்டியிருக்காங்க. அது அவையண்ட பேர்ல இந்தியா பங்கு மாதிரி பங்கு கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து நான் இங்கே சிட்டிசன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி இடம் வாங்கணும், ரைட்டு நான் இங்கே இருக்கேன், நம்பிக்கையின் பேரில் வாங்கி ஏமாத்தினது தான். நம்பிக்கையின் பேரில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி சரி. உண்ட அப்பா அம்மாவில் எந்த இடம் இலங்கையில்? எங்கள் அப்பா வந்து பருப்பு கடந்தான். இல்லை இலங்கையில் தான் பருப்பு கடந்தான் தான் சொல்லுவாங்க. அப்போ இலங்கை பற்றி கேள்விப்பட்டது என்ன மாதிரி கடைசியாக என்ன மாதிரி? ஏன்னா அந்த யாரோ விக்ரமசிங்கா அவர் வந்து பதவி எடுத்துருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்களே, நான் கடிப்பட போதும் அங்கே போவா. அவர் பதவி அது மட்டும் தெரியும். விக்ரமசிங்கன் ரணில் விக்ரமசிங்க அவர் பதவி ஏற்றவர் புதுசாக ஜனாதிபதி. சரி, உங்களுக்கு என்ன மாதிரி தம்பி? என்ன செய்யறீங்க? கும்பிடுறீங்க? மைதானம்பியில் மானாமதுரை மற்றும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பிட கூட்டிக்கொண்டு போயினோம். பிறந்த ஊர் கோயில் இருக்கு, பெரிய கோயில் இருக்கு. அது 4 மணிக்கு அந்த பக்கம் இறங்க
இதோ ஒரு திருவாரூர். இங்கே சாப்பாடு கடை இருக்குது பாருங்க. வணக்கம் அண்ணன் இந்த ஊர் திருவாரூர். ஆ சரி சரி. என்ன சாப்பாடு செய்கிற நீங்கள்? இல்லை பொதுவாக சாப்பாடு இங்கே நீங்கள் எனக்கு போதும். இந்த ஹோட்டலில் ஏறக்கூடிய ஒரு 2 வருஷம் 2-3 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு நாள் இந்த ஹோட்டலில் வந்து நல்ல எல்லாமே நல்ல, அதாவது ஒரு வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு சாப்பாடு அந்த ஹோட்டலில் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த ஹோட்டலை விரும்பி வரேன். ஒவ்வொரு நாளும் வருவீங்க சாப்பிட? 3 நேரம் பார்க்குறதுக்கு வந்து சின்ன ஹோட்டலாக தெரியும். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டு. இந்த மீன்கள் அதுகள் எல்லாம் அங்கே இருந்து வாரது மதுரைக்கு? எந்த மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவோம் நாங்கள். எந்த கடை குளம் இருக்குது, குளத்து வந்து எல்லா மீனுமே ஃப்ரெஷ் மீன், செத்த மீன். காலையில் வந்தால் இங்கே வந்துடும். கடல் மீன் வர்றதோ? கடல் மீன் வராது. கடல் மீன்லாம் வாங்க மாட்டோம், எல்லாமே ஃப்ரெஷ் மீன். எல்லாம் ஃப்ரெஷ் மீன் தான். மற்ற ஆடு கோழி அந்த இது? ஆடு கோழி எல்லாமே இங்கே வந்து அறுத்துருவாங்க. அறுக்கிற இடத்துல வந்து கறியை இது பண்ணிடுவாங்க, டிஸ்ட்ரிபியூட். சரி சரி சரி. அது ரெகுலர் இது. கோழி எல்லாமே வந்து நாட்டுக்கோழி வேணும்னா நாட்டுக்கோழி கிடைக்கும், பாய்லர் வேணும்னா பாய்லர். நாட்டுக்கோழி ஊர்கோழி? நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிங்கிறது வந்து ஒரு தெரியும் தெரியும் விளங்குது விளங்குது. நாங்கள் ஊர்கோழி என்ற நாங்கள் ஊர்கோழி. ஓ இப்போ நீங்கள் தமிழ் 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 தானே? ஓ இந்த ஹோட்டலில் பெஸ்ட் ஆஃப் இன் திருவாரூர். திருவாரூர் நம்பர் 1 பெஸ்ட் ஆஃப் த ஆமாம் திருவாரூர் நம்பர் 1. தக்காளி எல்லாம் சின்ன சின்ன பெட்டி தான் போடுறோம். பெட்ரோல் பம்ப் ஓனர் வடமாத்தூருக்கு வந்து பெட்ரோல் பம்ப் ஓனர் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். மீன்கறி நல்லா இருக்குது. வடமாத்தூர் நல்லா இருக்குது மீன்கறி. பக்கத்தில் சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. ஓனர் தான் நல்ல உரைப்பாக இருக்குது. அது வேணாம்னு விட்டுருக்கீங்க உலகில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதான் இப்போ சாதாரண மதுரைக்கு உரைப்பு தானே? ஓ எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா காரம் கம்மியாக வேணும்னா அது மாதிரி இருக்கும். முட்டைப்பொடியும் நல்ல சுவையாக இருக்குது. வெண்டிக்காய் கறி வெண்டிக்காய் மண்டியோ? ஓ அப்படின்னா இந்த எல்லாம் கலந்து கொடுப்போம், அதுக்கு அதோட பெயர். எல்லாம் கலந்து கொடுத்தா மண்டிக்காய். அண்ணா நன்றி, சாப்பாடுக்கு நல்லா இருந்தது. சரியோ, உங்களோட கடை பேர் என்ன? சாஸ்தா ஹோட்டல். இது எந்த இடத்துல இருக்குது? போர்டு தான் இருக்குது. 5 இதில் இருக்குண்ணா. என்னென்ன நேரம் திறக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் மார்னிங் 7 நாளும் திறப்பீங்க கிழமையில? காலையில் 7 மணி ஸ்டார்ட். இது என்ன மாதிரி இங்கேயோ சமைக்கிறீங்களா வீட்டையோ சமைக்கிறீங்க? வீட்டில் சமையல். அதுதான் நல்ல இதாக இருக்குது, நல்ல ருசியாக. நல்ல சொல்ல போனால் அதான் பார்த்தேன். சொல்ல போனால் அந்த எங்கட ஊரில் அந்த உரைப்பு அப்படியே இருக்குது. மூக்கால வலி இதெல்லாம். நன்றியா. உங்கள் அண்ணன் கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. நான் இப்போ போகிறேன். முருகா இடத்துல ஆனால் சமைக்கிறேன் பாருங்க. தோசை அது இது எல்லாம் சுட்டு எல்லாமே இதெல்லாம் வீட்டில் இருந்து செய்வோம். வாழ்த்துக்களை கண்டிப்பாக நன்றி. பாருங்க, இந்த திருவாதையூரில் இருக்கிற மாணிக்க வாசகர் பிறந்த ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அதாவது பிறந்த அந்த ஒரு வீடுன்றே சொல்லலாம். வீடுன்றதை விட இப்போ அது கோயிலாக இருக்குது. இங்கே தேங்காய் சொட்டெல்லாம் காய போட்டிருக்கணும். அம்மா, இந்த கோயில் பூட்டோ? கோயிலுக்குள்ளுக்கு போயிடலாதோ? ஏன் பார்க்கலாதோ? எந்த நேரம் திறக்கும்? 4 மணி நாளைக்கு. ஏன் 12 மணிக்கு பார்க்குறாருன்னா அங்கே போகணும் சிவங்கோயிலுக்கு. இது மாணிக்கவாசர் பிறந்த இடம். அப்போ அவர் வீடு அங்கே? வீடுதே அது. கோயிலில் நினைக்கிறது. கோயிலுக்கு பிறந்தவர் வீட்டைத்தான் கோயிலாக கட்டியிருக்கா. அப்போ இது எத்தனை வருஷம் இந்த வீடு பழமை? இது 70 வருஷம் ஆச்சு. இது யார்ட்ட வீடு? உங்கள்டையோ? இது என்னோட ரைஸ் மில். அரிசி ஆலை. பாப்பம் என்ன சோறு பேர்? இந்த அரிசி பேரா? அச்சா. அச்சா அச்சா அச்சா. அச்சா. எந்த ஊர்? நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். மாணிக்கவாசர்கிட்ட இதை பார்ப்போம்ண்டு. சாயங்காலம் 5 மணியாக போடுவாங்க. மற்றது இந்த இடத்துல என்னென்ன அற்புதங்கள் அவர் செய்தவர்? இந்த பிறந்த இந்த இடத்துல என்னென்ன இது செய்தவர் இந்த ஊரில்? அப்படி
இந்த ஊர்ல எதுவும் செய்ய கிடையாது. அவர் பிறந்ததே அவரு. அவ்வளவுதான். ஆமா. பிறகு போனது திருப்பரந்துறை. அங்கதான் கோயில் கட்டி இருக்காரு. அங்கதான் கோயில் கட்டி இருக்கு. அவடையார் கோயில். ஆவுடையார் கோவில். அப்ப இந்த சிவன் கோவில் அவங்க அப்பா அம்மா தவம் பெற்றது. தவம் பெற்று இங்க பிறந்தவர். அடடா, அங்க தவம் பெற்று இங்க பிறந்தவர் சிவன் கோவில்ல. கோயிலுக்கு முன்னுக்கு அவங்க அப்பா அம்மா தோண்டின கிணறு இதுல. சரி. அது உள்ளுக்கோ வெளியாலையோ? வெளியால இப்ப கட்டியிருக்காங்க. சரி, இந்த திருவாரூருக்கு வேற என்ன சிறப்பு இருக்கு? திருவாரையூருக்கு பேரே திருவாதவூர். பேரே வாதூரா. வாதூரா அப்படின்னா வாதூரா அவர் பேர். இப்பட்டே வாக்குவாதம் பண்றீங்கல்ல, அந்த வார்த்தையை பத்தே கேக்குறீங்களா? இவர் வாக்குவாதம் பண்ணினவர். அந்த ஒரு திறமை இந்த ஊருக்கு. வாக்குவாதம் ராஜ மன்னங்கிட்ட போய் பாண்டிய மன்னங்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணினவர். நாங்க படிச்சினாங்க 4 நாயன்மார்கள். ஆமா, இவர் பாட அவர் எழுத. இவர் பாட அவர் எழுத. சரி. சிவரு சிவன் நெத்தி பார்வைப்பட்டவர் தான் இவரு. தெரியும் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். பார்க்கலாமா மில்ல இருக்கா உள்ளுக்கு போய்? நன்றி. உள்ள போறதே குட்டுட்டா சுட்டு வந்துறாதே. இல்ல ஐயோ அப்படி சொல்றீங்க. சும்மா போய் பார்த்துட்டு வர. 9 வருஷம் என்ன இந்த வீடு? 9 வருஷம் பழமையான வீடாம். இந்த கடவுள். நீங்கள் தனியாகமா வேலை செய்கிறீங்க? வேறு ஒருத்தரும் இல்லை. மில் இயக்குறதெல்லாம் நீங்களான். இந்த அம்மா தான் பாருங்க, தனியாக ஒரு பொம்பளையாக அவ்வளவும் செய்கிறாவாம். இயக்குறதுலேருந்து அரிசி தீட்டி எடுக்கிறது வரைக்கும். இங்கே பழைய காலத்து டிவி பாருங்க, தமிழக அரசு தொலைக்காட்சி. இங்கே அரிசி, இஞ்சத்தியான அரிசி. இது போன்ற தனிப்பட்டார இதுக்கெல்லாம் போகக்கூடாது, சரியில்லை. வேறு என்ன இதில்? அருள்மிகு மாணிக்க வாசக திருக்கோவில். ஐயோ பூட்டி போட்டோம். விடியத்தானாம் பூசை நடந்ததாம். இது ஒரு வீடாத்தானாம் இருந்தது. வேறு மாணிக்க வாசக வீடு பிற்காலத்தில் வந்து கோயிலாக மாற்றி போட்டோமாம். இதுதான் முன்புறம். சிவ போட்டுக்கிடாங்க பாருங்கோ. இது பாருங்க, இந்த கோவிலுக்குரிய வாசல், இந்த மூலஸ்தானம் பாருங்க. இது மாணிக்க வாசல் ஒரு சிலை இருக்குது போல். தெற்கு பக்கம் இருக்குது. இங்கே வடக்கு, இது தெற்கு வாசல்லாம் இருக்குது பாருங்க. உங்கள் ஆடுகள் மேய்ச்சி கொண்டு வர. இங்கே கிராமப்புறம் தானே, ஆனால் வீடுகளை பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் ஊர் ஆடுகள், இந்த நாட்டாடுகள். ஐயா வணக்கம். எப்படி சுகம்? இந்த இடத்தை பற்றி கொஞ்சம் இந்த இடத்துல சிறப்போட பற்றி சொல்ல முடியுமா? தெரியாது. சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்க தொழில் இங்கே? நான் அந்த ரோட்டு வேலைக்கு போவேன். ரோட்டு வேலைன்னா எவ்வளோ கிட்டத்தட்ட சம்பளம் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு? 500 ரூபா கிடைக்கும். ரோட்டு வேலைன்னா துப்புரவாக்குறதோ இல்லாட்டி சல்லி போட்டு பறத்த அந்த இது அந்த. மற்ற இந்த ஆட்டுக்குட்டிகள் இப்போ ஆடு எல்லாமே என்ன விலை இங்கே வேறு? ஒவ்வொரு ஒரு ஆடு, இந்த நாட்டு ஆடுகள். நாட்டாடு வந்து எப்படி 4 ரூபா 5 ரூபா வரும். 4000 ஒரு இப்படி ஒரு கிடாயோ மறையோ? கிடா 600 700 800 ரூபா வரும். 800 ரூபா. சரி இருக்கா, போயிட்டு வரேன். பால் கறக்கையில் போல இல்லை, இந்த குட்டியை பால் குடிக்கணும். சின்ன குட்டிகளுக்கே விட்டு விடுவீங்க பால்? ஆட்டுப்பால் எடுக்கிற இல்லையோ? எடுக்காது, குட்டிகளுக்கு. அது குட்டிகளுக்கு தாப்பாங்க. சரி, நல்ல விஷயம்.